ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கம்பன் கவி பாடிய முறை பற்றி தெரிந்து கொண்டோம். தற்பொழுது ராமநாமத்தின் பெருமை பற்றி அறிந்து கொள்வோம். கம்பன் இயற்றிய இராமாயணத்தின் காப்பியத் தலைவன் ராமபிரானின் பெருமை என்ன? இந்த ராம என்ற இரண்டெழுத்தைச் சொன்னால் என்னென்னவெல்லாம் கிடைக்கும்? முதலில் இப்பிறப்பாலே மேன்மை மேம்பாடு எல்லாம் கிடைக்கும். அதன் பின்னர் செல்வம் கிடைப்பதோடு அல்லாது நிலைத்து நிற்கும். செல்வம் கிடைக்கும், அது நிலைத்து நிற்கும். நாம் முற்பிறவியில் செய்த தீய வினையின் பயனாகிய பாரம் அற்றுப்போகும். பிறப்பும் இறப்புமின்றி பேரின்பமாகிய வீடு பேரும் கிடைக்கும். அதனை குறிக்கும் பாடலை நாம் இப்பொழுது காணலாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று இரண்டு எழுத்தினால். இதில் வரும் திண்மை என்ற வார்த்தைக்கு தீமை என்று பொருள். மற்றவையெல்லாம் பொருள் எளிதில் புரிந்து கொள்ளுமாறு இந்த கவி இருக்கின்றது. இதனை பாடும்போது நாம் சிறுவயதில் ராம ராம என்று 108 முறையோ 1008 முறையோ அல்லது ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று எழுதிய முறையோ நம்மில் பலருக்கு ஞாபகம் வரலாம். எந்த ஒரு செயலானாலும் வெற்றியடைய நாம் ராமநாமத்தை எழுதினால் அதனால் வெற்றியே உண்டாகும் என்பது உறுதி. சிறுவயதில் தாய்மார்கள் அதனை குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த ராமஜெயத்தை நாங்கள் எழுதும்போது அப்படியே ஒரு அதிர்வலை, ஒரு புத்துணர்ச்சி உடம்பில் உருவாகும். இதனை நான் உணர்ந்திருக்கின்றேன். எனவே நம் குழந்தைகளுக்கும் இந்த எழுதும் பழக்கத்தை, ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் அல்லது ராம ராம என்று எழுதும் பழக்கத்தை நாம் உருவாக்கினால் அவர்களுக்கு எல்லா காரியமும் வெற்றியடையும். பல நல்ல உயர்ந்த பதவியை அடைவார்கள். நாம் மீண்டும் ஒரு முறை இப்பாடலை காணலாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால். நன்றி.